அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் பாண்டன் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாண்டன் ரியாக்ஷன் சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன, டெல்டா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு போட்டாலிட்டி கன்வர்ஷனில் ஆர்கானிக் நைட்ரேட் காம்பவுண்ட் வந்து என்னவாக மாறுதுன்னா நைட்ரஸோ ஆல்கஹாலாக மாறும். ரியேஜன் என்னென்னா லைட்டு, இல்லாட்டி ஹீட் பண்ணலாம், இல்லாட்டி ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஆக்சைம் இல்லாட்டி ஆல்டிகைட் கிடைக்கும். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா கீட்டோன் கிடைக்கும். ஓகே, என்ன சப்ஸ்ட்ரேட்னா 2 ஹெட்ரோ ஆட்டம் இருக்கணும், ஒரு டெல்டா ஹைட்ரஜன் இருக்கணும். ஹெட்ரோ ஆட்டம்ஸ் ஹேவிங் டெல்டா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கணும். இப்போ ஜென்ரல் ரியாக்ஷனாக பாருங்கள். ஜென்ரல் ரியாக்ஷன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ONO ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, இங்கே இருக்க டெல்டா. அப்போ டெல்டா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கணும். அப்போ இங்கே இருக்க ஹெச் இங்கே இருக்க இது கூட போய் மாறிக்கிறோம். அப்போ இங்கே இருக்க NO வந்து இங்கே வந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கேன். OH அங்கே NO. இதுவும் ஹெட்ரோ ஆட்டம் தான். அப்போ இங்கேருந்து டெல்டா பொசிஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ இந்த ஹெச் இங்கே போயிருன்னா அப்போ SH தயோ ஆல்கஹால். அப்போ இங்கேருந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த குளோரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள் OCl. அப்போ இங்கே இருக்க Cl இங்கேயும் இங்கே இருக்க ஹெச் இங்கேயும் டெல்டா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது டெல்டா ஹைட்ரஜன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கு ஆல்ரெடி NH இருந்துச்சு இல்லையா, NH அது கூட இன்னொரு ஹெச் சேர்ந்தால் NH2ன்னு மாறிடும். அப்போ NH2 இங்கே இருக்க வந்து Br இங்கே வந்துடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மெக்கானிசமாக பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இதான் சப்ஸ்ட்ரேட்டு HMe போடுறோம். இப்போ முதல்ல என்ன உடையுன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ட்ரான்சிஷன், இதுவும் இப்படி உடையுது. அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகுனா இப்போ இதோட டெல்டா பொசிஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ இது என்ன ஆகும்னா இந்த டெல்டா பொசிஷன் இப்படி உடையும். ஸோ உடையிறப்ப என்ன ஆகும், இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இப்போ ரெடிறப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து இப்படி இங்கே வந்து ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ ஏன்னா இதை தான் என்ன சொல்கிறோன்னா 1,5 ஷிஃப்ட்னு சொல்கிறோம். 1,5 ஷிஃப்ட் இங்கே நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ எப்படி 1 2 3 4 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதுவும் சேருது. அப்போ இப்படி சேர்ந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம், ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். 1,5 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேர்ந்துருச்சு. இப்போ இதை நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னால் 6 மெம்பர் ட்ரான்சிஷன் ஸ்டேட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹெச் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ இங்கே இருக்க NO வந்து தனி ரெடிக்கலாக இருக்கும், இந்த ஹைட்ரஜன் விட்டுட்டு போட ஒரு ரெடிக்கல் இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி NO ஃபார்ம் ஆகிரும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இங்கே என்ன ஆகும், N டபுள் பாண்ட் O இருக்கும். அப்போ அந்த O சிங்கிள் பாண்டாக மாறி அந்த ஹெச்சாக மாறும். அப்போ இந்த OH N அதாவது C டபுள் பாண்ட் N OH ஆக்சைம் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதுலேருந்து ஒரு வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா H2O ரிமூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஒரு ரீப்ளேஸபிள் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே இருக்க ஹெச் இங்கே இருக்க வாட்டரும் சேர்ந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 6 ட்ரிபிள் பாண்ட் N கிடைக்கும். ஒரு சைனைட் ஃபார்ம் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர். சரி, இப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், H3O+ போடுறோம். அப்போ என்ன ஆகுனா இந்த இதை அப்படியே உடஞ்சி ஒரு கீட்டோன் மட்டும் ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன ஆகும், இது 6 அப்படியே இருக்குது. இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சு இல்லையா, இங்கே NOH அப்படியே உடச்சிருங்க. அப்போ டபுள் பாண்ட் O, இது OH அப்படியே தான் இருக்கும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். இதோட டெல்டா பொசிஷன் ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, இந்த O இங்கே வரும், இங்கே வராது. OH ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பொசிஷனில். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல தான் OH ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவில் ஒரு சைனைட் ஃபார்ம் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மெக்கானிசம் ஈஸி தான், சிம்பிள் தான். இல்லைனா இது ஒரு ஷார்ட்கட் பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு மெக்கானிசம், ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா நான் டெல்டா ஹைட்ரஜனை கண்டுபிடிங்க, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்க NO இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இங்கே 1,5 ஷிஃப்ட் ஹைட்ரஜன் 1,5 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்கணும். அப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் O இந்த H இந்த R அப்படியே தான் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இடத்துல யார் வந்துடுவாங்கன்னா NO வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஆக்சைமாக மாறும். இது OH, இது R, இந்த H உள்ளே போச்சுன்னா டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் OH. திருப்பி நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் போட்டு H3O+ போட்டிங்கன்னா இதை உடச்சிட்டு இந்த இடத்துல ஆக்சிஜன் போட்டு ஹீட்டோன்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 1,5 ஹைட்ரஜன். இப்போ மெக்கானிசத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1,5 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்தது. ஓகே, 6 மெம்பர் ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு.
எப்போ ஃபார்ம் ஆச்சு இதாக இருக்கு இல்லையா. இப்போ 1 5 நடந்துச்சுன்னா இது அப்படியே நம்ம போட்டோம்னா 1 2 3 4 5 6 மெம்பர் ட்ரான்சிஷன் ஸ்டேட். என்ன ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன்? டெல்டா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன். அது ஒரு மாலிகுலா வேறு மாலிகுலா ஒரே மாலிகுலா, அதனால் இன்ட்ரா மாலிகுலர். அதுக்கடுத்து இந்த டெல்டா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா அந்த ONOவும் அந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் நடந்துச்சு. அந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேம் பிளேனில் இருக்கணும். சேம் பிளேன்னா இப்போ ONO இந்த மாதிரி டார்க் லைனில் அட்டாச் பண்ணியிருக்கு. அப்போ அட்டாச் பண்ணுற அந்த டெல்டா ஹைட்ரஜனும் என்னவாக இருக்கணும்? டார்க் லைனில் இருக்கணும். இப்போ இது வந்து ONO வந்து இப்படி டாட்டர் லைனில் இருக்குது, பிலோ த பிளேனாக இருக்குன்னா அந்த ஹைட்ரஜனும் பிலோ த பிளேனாக தான் இருக்கணும். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று ரெண்டு டெல்டா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு சொன்னால் எந்த டெல்டா ஹைட்ரஜன் போகும்னா எதில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் ரீப்ளேஸ் நடக்கும், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ இதை வச்சு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. OH நைட்ரோசைல் கொடுத்து போட்டிங்கன்னா இந்த OHக்கு பதிலாக முதல்ல என்ன ஆகுனா இந்த HCl வெளியில் போயிடும், இந்த HCl அந்த இடத்துல ONO வரும். அப்போ இதுலேருந்து டெல்டா பொசிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா, இதுவும் டெல்டா தான் இதுவும் டெல்டா தான். இப்போ தான் சொன்னேன் ONOவும் ஹெச்சும் சேம் பிளேனில் இருக்கணும். அப்போ இது டாட்டரில் இருக்குது, அப்போ இது தான் இது கிடையாது. சரி, இப்போ இந்த பக்கம் பார்ப்போம். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, இங்கே ஒரு டெல்டா இருக்குது, இதுவும் எபோ த பிளேன் தான், பட் இது என்னது பிலோ த பிளேன். அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டில் தான் நடக்கும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா இந்த மெத்தில் குரூப் அப்படியே இருக்குது, இங்கே இடத்துல OH அப்படியே போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்க போகுது. ஏன்னா NOCl நடந்து இது நடந்துடும். அப்போ CH3 இங்கே என்ன ஆகும்னா டாட்டர் லைனில் CH2N1 இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த CH2N1 இந்த H இங்கே போச்சுன்னு சொன்னால் ஃபர்தராக டாட்டர் லைனில் CH டபுள் பாண்ட் N இங்கே OH CH3 இந்த டார்க் லைன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எந்த லைனில் இருந்துச்சுன்னா எதில் எபோ த பிளேனா எபோ த பிளேன் தான், பிலோ த பிளேனா பிலோ த பிளேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ HME மட்டும் தான் போட்டுக்கணும், ஹைட்ராலிசிஸ் பண்ணலை. இன்கேஸ் இதில் H3 ப்ளஸ் வாட்டர் ஹைட்ராலிசிஸ் போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இதை உடைச்சிட்டு இங்கே ஒரு O போட்டுருங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எல்லாமே CSR கேட் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ் தான். இப்போ இதில் பாருங்கள் HME போட்டாச்சு, H3O+. இப்போ இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இது ஒன்று, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இது ஒன்று, வேறு எங்கே இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இது ஒன்று. இப்போ பாருங்கள் இது வேறு பிளேன், டாட்டட் ரெண்டுமே பிலோ த பிளேன். அப்போ இங்கே தான் நடக்கும். அப்போ HME போட்டாச்சு, H3O+ போட்டாச்சு. நான் அப்போ டைரெக்டாக நான் ஆன்சர் எழுதிடுறேன். என்ன கிடைக்கும்னா இங்கே ஏன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணியாச்சு, அப்போ கீட்டோன் ஃபார்ம் ஆகும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ HME போட்டிருக்கோம். அப்போ இதோட பொசிஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். அப்போ OHன்னு இருக்கணும், OH எல்லாமே தான். டெல்டா பொசிஷன் இது ஆல்ஃபா பொசிஷனில் இருக்குது, இதுவும் பக்கத்தில் இருக்குது. இது ஆல்ஃபா பீட்டா காமாவில் இருக்குது, இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவில் இருக்குது. அப்போ ஆன்சர் டின்னு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ HME போட்டாச்சு, ONO எது டெல்டா பொசிஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இதுவும் டார்க், இதுவும் பாசிபிள். ஆனால் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எதில் அதிகமாக இருக்கோ இல்லை ஸ்டெரிக் எஃபெக்ட் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதில் தான் நடக்கும். அப்போ C8H17 இருக்குது, அப்போ இந்த பக்கம் தான் நடக்கும். அப்போ இந்த பக்கம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி எழுதலான்னு சொன்னால் இது என்ன பண்ணிடலாம், OH நான் டைரெக்டாக போட்டுறேன் OH. அப்போ இங்கே இருக்கக்கூடியது CH2N1 இருக்கும். ரிமைனிங்கில் அப்படி எழுதிடுங்க OAC டார்க் லைன் டாட்டர் லைன். திருப்பி என்ன ஆகும்னா இது இப்போ இது என்ன ஆகும், இந்த பாட்டை மட்டும் திருப்பி எழுதுகிறேன். திருப்பி எழுதணும்னா CH டபுள் பாண்ட் NOHன்னு மாறும். திருப்பி ஹைட்ராலிசிஸ் பண்ண இங்கே வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குரூப்பில் இங்கே O ஆட் பண்ணிடுங்க.
இந்த பக்கம் ஹெச்னா NH3 OH அப்போ NOவாக போயிடும், இந்த பக்கம் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இப்போ இதுவான்னு பார்க்குறப்ப ஸ்டெரிக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிற பக்கம் பார்க்கணும். சரி, அதுக்கடுத்து ஹைட்ரஜன் வில் பி அப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சைடு. இப்போ இதில் பாருங்கள், இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இதுவும் பாசிபிள். ஆல்ஃபா பீட்டா இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இதுவும் பாசிபிள். அப்போ இந்த மெத்தில் குரூப் நடக்குமா, இந்த மெத்தில் குரூப் டெல்டா பொசிஷன் நடக்குமானா இந்த சைடு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லை, ஆனால் இதுக்கு பக்கத்தில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. அப்போ இதுதான் நடக்கும். அப்போ இது நடந்துச்சுன்னா எப்படி நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன ஆயிடுது? OHன்னு போட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல CH டபுள் பாண்ட் NOH. ஏன்னா CH3 இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கும். இதை மட்டும் அப்படி தனியாக எழுதுகிறேன். CH. இந்த இடத்துல CH3 இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஹெச்சுக்கு பதிலாக NOன்னு வந்துடும். NO. அப்போ இந்த ஹெச் தான் இந்த இடத்துல OHஆக போயிடுச்சு. திருப்பி என்ன ஆகுனா இந்த ஹெச் இங்கே உள்ளே போகிறப்ப டபுள் பாண்ட் ஆயிரும். அப்போ டபுள் பாண்ட் அதாவது CH டபுள் பாண்ட் NOH அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா திருப்பி என்ன பண்ணிடுங்க, ஆல்டிஹைடாக மாற்றிடுங்க. இந்த நெக்ஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சரி, அப்போ ஃப்ரீ ரெடிக்கல் இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க. ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல O ஃப்ரீ ரெடிக்கல் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ இங்கே ஃப்ரீ ரெடிக்கல். இப்போ அஞ்சாவதுலேயும் 1 2 3 4 5 அஞ்சாவதுலேயும் ஃபஸ்ட்லேயும் ஃப்ரீ ரெடிக்கல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட், அதாவது எந்த இடத்துல காமா ஹைட்ரஜன் இருக்கோ அந்த இடத்துல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆக்சிஜனுக்கும் இதுக்கும் நம்பர் என்னங்க, எத்தனை நம்பர் வருது? 5 வருது. அப்போ 5 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 மெம்பர் ரிங்காக மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 மெம்பர் ரிங். அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. அப்போ CH2 டாட்டுன்னு போட்டுருங்க. CH2 டாட் இந்த இருக்குல்ல, இது வரைக்கும் 5 மெம்பர் ரிங்காக மாறிடுச்சு. அப்போ இதைத்தான் நான் சொல்லிடுறோம் CH, ஏன்னா இங்கே CH2 தானே இருக்குது. CH2 டாட். சரி, இப்போ என்ன ஆகுன்னா இந்த NO இது கூட சேர்ந்துக்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம், இந்த மாதிரி போடுறப்ப இங்கே O இங்கே CH2 NOன்னு இருக்கும். இப்போ என்ன சொல்லலாம், இதை அப்படியே எப்படி மாற்றி எழுதலாம், இதை ஃபர்தராக மாற்றணும்னா CH டபுள் பாண்ட் NOHன்னு போடலாம். ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா இதை உடச்சிட்டு ஆல்டிஹைட் போட்டுருங்க. அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது டெல்டா பொசிஷனில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய ரேடிக்கலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 மெம்பரா 6 மெம்பரான்னு பாருங்கள். 5ஆக இருந்துச்சுன்னா 1லேருந்து 5, அப்போ 5 மெம்பர் ரிங் போட்டு ஆக்சிஜன் போட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் அப்படியே போட்டுருங்க. அந்த இதில் நடந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சொல்கிறேன். அப்போ டெல்டா பொசிஷனில் நம்மளுக்கு வந்து கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா NOCl pyridine H3 ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணி ஆசிட் போட்டிருக்கு. இப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிட் போட்டிங்கன்னா என்ன நம்பர் இருக்கோ அதை விட ஒரு நம்பர் கூடும். 5 மெம்பர்னால் 6 மெம்பர், 6 மெம்பர்னால் 7 மெம்பர் நீங்களாம் மாறும். அப்போ பாருங்கள், நீங்கள் அதை கூட பார்க்க தேவையில்லை, டைரெக்டாக கூட போட்டால் போதும். இது எதுவுமே இல்லை, அப்போ கண்டிப்பாக A ஆப்ஷன் வராது. இப்போ இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவில் கீட்டோன் குரூப் வரணும், ஆனால் வரல. அப்போ பியும் வராது. இது பாருங்கள், CN வந்திருக்கு, OH வந்திருக்கு, டபுள் பாண்ட், இதுவும் வரல. இது வரும். எப்படி? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவில் டபுள் பாண்ட் வந்துருச்சு. தென் இன்னொரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சல்ஃபரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் போட்டிங்கன்னா 5 மெம்பர் ரிங் வந்து 6 மெம்பர் ரிங்காக மாறும். தேர்ஃபோர் ஆன்சர் C. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு நம்ம பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.